இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை. வணக்கம் துரை, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிந்துவாசத்திரம் பகுதியில் இயங்கி வந்த ஸ்ரீசன் பார்மா என்கின்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த கோல்ட்ரப் என்கிற அந்த இருமல் மருந்தினை உட்கொண்டு மத்திய பிரதேஷ் அதே போன்று ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே 16 குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த இறந்த விவகாரத்திற்கு தொடர்பாக அந்த நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சிந்துவாசத்திரம் பகுதியிலே ஸ்ரீசன் பார்மா என்கின்ற அந்த மருந்து உற்பத்தி ஆலையானது செயல்பட்டு வருகிறது. இங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரப் என்கின்ற இருமல் மருந்தினை உட்கொண்டு ராஜஸ்தான் அதே போன்று மத்திய பிரதேசம் ஆகிய அண்டை மாநிலங்களே 16 குழந்தைகள் உயிர் பலியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடல்நல குறைபாடு ஏற்பட்டதை அடுத்து அந்த குழந்தைகள் இறந்திருக்கின்றன. இந்த குழந்தைகளின் இறப்பிற்கு காரணமான அந்த இருமல் மருந்துதான் காரணம் என புகார்கள் எழுந்த நிலையிலே இந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்திலேயே அந்த மாதிரிகளை எடுத்து அந்த மாநில அரசுகள் சோதனைகளை மேற்கொண்டு அதே போன்று தமிழக அரசுமே மாநில மருந்து கட்டுப்பாட்டு ஆணையமானது இதிலிருந்து மருந்துகள் பரிசோதனை மேற்கொண்டு 48% டை எத்திலின் என்கின்ற அந்த கிளைசால் என்கின்ற அந்த ரசாயன வேதிப்பொருளானது கலந்திருந்தது இந்த பரிசோதனையிலே தெரிய வந்திருக்கிறது. இந்த மருந்து தான் அந்த குழந்தைகளுடைய இறப்பிற்கு காரணம் என உறுதிப்படுத்திய நிலையிலே தற்போது மருந்து காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி மணிமேகலை தலைமையிலான அந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் இந்த நிறுவனத்திற்கு விளக்கம் கோரி தற்போது நோட்டீஸ் ஆனது அந்த நிறுவனத்தினுடைய அந்த வாயில் முன்பாக தற்போது ஒட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் விளக்கம் அளிக்கும் பட்சத்திலே அந்த நிறுவனத்தின் மீதான சட்டப்பூர்வமான நடவடிக்கை, அதாவது அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்க நடவடிக்கை அடுத்த கட்டமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளானது அதிக அளவில் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.